அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆர் உயிர்கட்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும். இப்படி வற்றாத அன்பை உயிர் மூச்சாய்க்கொண்டு இன்றளவும் மறைந்தும் மறையாது நம் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜீவ சித்தரான அருட்பெருஞ்சோதி ராமலிங்க வள்ளலார் அவர்கள். இப்பெருமகனாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவர்தம் வழித்தோன்றலாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் வள்ளலாராய் இங்கே அரங்கத்திலே காட்சி தருகிறார் நம் அருமைக்குரிய உயர் திரு ராஜன் ஐயா அவர்கள். முத்தமிழில் நாடகத் தமிழுக்கு என்று தனியிடம் உண்டாம். அத்தனித்தமிழ் வளர்க்கும் தங்கத் தமிழராய் இங்கே காட்சி தருகிறார் நம்முடைய ஐயா. இவருக்கு பல முகங்கள் உண்டு. திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், இப்படி எல்லோரையும் ஆட்டுவித்து தானும் ஆடி நம்முடைய மனங்களில் எல்லாம் விழிப்புணர்வு சிந்தனைகளை வியத்தகு முறையிலே ஏற்படுத்தி வரக்கூடியவர் இவர். இவருக்கு கல்வி பணியில் கரை காணாத ஆர்வம். அதனால்தானோ என்னவோ காமராஜ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி என்னும் ஒரு பள்ளியை ராயபுரத்திலே நன்முறையிலே நடத்தி வருகிறார். வள்ளல் பிரானாரின் அடிச்சுவட்டில் வாழும் இப்பெருமகனார் சென்னை தங்கசாலை தெருவில் வள்ளலார் வாழ்ந்த வீட்டை மீட்டெடுத்து நினைவில்லம் அமைக்கும் அருமை திருப்பணியில் இப்போது ஈடுபட்டு வருகிறார். இப்பெருமகனாரை, அன்பிற்கு உரியவரை, நம் மரியாதைக்கு உரிய உயர் திரு ராஜன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வழங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விகேவி ட்ரஸ்ட் நடத்துகிற இந்த ஆண்டு விழா திருமண மணமகள் மணமகன் தேர்தல் விழா, மாணவ மாணவியர்க்கெல்லாம் பரிசுகள் வழங்குகிற விழா என 3 விழாவினை ஒன்று சேர்த்து முப்பெரும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கிற விகேவி அறக்கட்டளையுடைய தலைவர் என் அருமை தம்பி ஆர் மோகன் பாபு அவர்களே, ராஜேந்திர பிரசாத் அவர்களே, MS உமாபதி அவர்களே, M முருகன், N செல்வம் மற்றும் விகேவி அறக்கட்டளை சார்ந்த அற்புதமான அருமையான என் அருமை தம்பிகளே, இந்த அன்பான அழைப்பை ஏற்று நிறைவாக இங்கே வருகை தந்திருக்கிற வீரகொடி வெள்ளாளர் இனத்தை சார்ந்தவர்களும் நம் உறவுகளும் இங்கே நிறைவாக குழுமியிருக்கிறீர்கள். இது நம்மளே நடைபெறுகிற ஒரு திருவிழா மாதிரி. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு வருடத்திற்கு ஒரு நாளாவது உறவுகள் நடத்துகிற விழாக்களில் கலந்து கொள்வதோடு எல்லா உறவுகளையும் ஒன்று சேர்த்து ஒரு விழா நடத்த வேண்டும் என்று அருமை தம்பி மோகன் பாபு அவர்கள், அவரோடு இணைந்த அருமை நிர்வாக பெருமக்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய பாடுபட்டு பல மாதங்களாக சிரமப்பட்டு நம் இனத்து மக்களை எல்லாம் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தமிழகத்திலே ஏறக்குறைய 2.5 கோடி மக்கள் நம்முடைய வெள்ளாளர் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நீதியரசர் அவர்கள், வள்ளிநாயகம் அவர்கள் மிக அருமையாக எடுத்துச் சொன்னார்கள். அக்னி பிள்ளை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். என் அருமை தம்பி செல்லப்பா தர்மா அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். நம்முடைய பேராசிரியர் செந்தமிழ் அவர்கள் அரசவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். கவிஞர் அன்பழகன் அவர்கள் கவிதை மூலமாக நமது இனத்து பெருமை மட்டும் சொல்லவில்லை, மானம் இல்லாதவர்களே என்று கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பார்த்தார். இல்லையா தம்பி? மானம் இல்லாதவர்களே.
ஆனா இந்த உலகத்தில் எவனுமே நம்மளை மானம் இல்லாதவன் சொன்னா நாம் அதை ஏத்துக்க மாட்டோம். அன்பழகன் சொன்னா ஏத்துக்குவோம். ஏன்னா சத்தியமா மானம் இல்லை. சும்மா அந்த வம்பு வழக்கு பேசி என் மச்சான் என்ன சொல்லிட்டான் தெரியுமா, என்ன என் மாமங்கிறான அவன் மனுஷனா, அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா, உறவுக்குள்ள சும்மான உரசலை உருவாக்கிட்டு ஊரா நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான். தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கான் நம்ம ஆளு. சும்மா 150 பிரிவுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வேற்றுமையை உருவாக்கி. ஏன்னா இந்த ஒரு ஏறக்குறைய 100 வருஷம் எடுத்துங்க. இல்ல நம்முடைய பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி முதலியார் பிள்ளைமார் எல்லாரையும் சேர்த்து ஒரு கழகம் ஆரம்பிச்சாரு. அந்த கழகத்து பேரை சொல்லி இன்னைக்கு கோடி கோடியா கொள்ளடிக்கிறானுங்களே. அது அண்ணா திமுக என்ற கழகமா இருந்தாலும் சரி, திமுக என்ற கழகமா இருந்தாலும் சரி, அதை நம்ம பத்தி கவலை இல்லை. இதையெல்லாம் உருவாக்கின இந்த இனம், இந்த நாட்டுக்கு நேர்மை நியாயம் ஒழுக்கத்தை கத்து தந்த நம் இனம் இன்னைக்கு எங்க இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதாவது இந்த அரசாங்கத்தில் நமக்கு சலுகை இருக்கா? நம்ம பெரியவங்கெல்லாம் அதைத்தான் வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு பேசுறோம், அதோட போயிடுறோம். இந்த இளைஞர்களை நான் கேட்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இந்த விஏகே ட்ரஸ்ட்ல மோகன் பாபு தலைமையில் பல இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து இதை உடை ஒரு அற்புதமான சீருடை அணிந்து இந்த விழாவில் முன்னிலை இருந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களை வாழ்த்துகிறேன். என் இறமையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இது மட்டுமல்ல நம் முன்னாலே இருக்கிற கடமை. இது மட்டுமல்ல, நாளைக்கு உங்கள் குழந்தைகளுடைய வாழ்வு என்ன ஆகும்? வயசானவங்க, தலை நரைச்சவங்க, நாளைக்கு போய் சேர போறேன்னு நினைச்சவங்க கூட நினைச்சு பாருங்க, உங்கள் பேத்திகளின் பேரனின் நிலை என்ன? நாம ஏதோ கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சுட்டோம். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு என்ன பாடுபட்டோமோ, எவ்வளவு அவஸ்தைப்பட்டோமோ, பிள்ளைகளை படிக்க வச்சுட்டோம். சரி, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு 2 பேரம் பேத்திகள் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு. இந்த பிள்ளைகளின் கதி என்ன? நமக்கு எந்த சலுகையும் கிடையாது இந்த நாட்டில். ஏதோ பிற்பட்டு மிகவும் பிற்பட்டோர் சொல்லி கலைஞரை பத்தி சொன்னாரு இசை வேளாளர் டாக்டர் ராமதாஸ். போராடுகிறார், மரத்தை வெட்டுறாரு, தலையை வெட்டுறாரு, குழி நோன்றார். அது அவங்க போராட்டம். அந்த போராட்டம் நடத்தலாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த போராட்டத்துக்கு டாக்டர் ராமதாஸ் அழைப்பு விடுத்த உடனே 1000 லட்சம் இளைஞர்கள், வன்னி இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்தான். மரத்தை வெட்டான், அடிச்சான், பஸ் அடிச்சான், கொளுத்துனான். இன்னைக்கு நான் 3 வருஷமா போராடிட்டு இருக்கேன். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எப்படி இந்த அரசாங்கம் நம்மை மதிக்கும்? எப்படி இந்த அரசியல்வாதி நம்மை மதிப்பார்கள்? ஓட்டுக்கு மட்டும் நம்ம கிட்ட வர்றானே, அதுக்கு பிறகு எவனாவது மதிக்கிறானா? அண்ணா பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த போது ஏறக்குறைய 60-70 எம்எல்ஏக்கள் நம்ம ஆளு இருந்தான். உள்ள ஏறக்குறைய 7-8 மந்திரி இருந்தான். அதுக்கு பின்னால கலைஞர் வந்தாரு. இது என்ன, அவர் எந்த காலத்தில் எப்படி நம்மளால பாதிச்சாருன்னு தெரியாது. அடி காயடிக்கிற மாதிரி, ஆப்பு வைக்கிற மாதிரி வச்சான் நம்ம இனத்தை. நம்ம ஆளு இல்ல, எம்எல்ஏ ரொம்ப ரொம்ப குறைவானவன், மந்திரி இல்ல. ஏன் அறிவு இல்லையா? ஆற்றல் இல்லையா? தர்ம குணம், ஒழுக்க நெறி, நேர்மை, தெய்வபக்தி, தேசபக்தி நிறைந்தவர்கள் தான் இந்த வெள்ளாளர் இனத்தை சார்ந்தவர்கள். உலகத்திலே அதிகம் கொடுத்து கொடுத்து கெட்டு போனவன் வெள்ளாளர் இனத்தை சார்ந்தவன். சைவ தமிழ் வளர்த்தவன் வெள்ளாளர் இனத்தை சார்ந்தவன். தர்மத்தை உலகத்துக்கு சொன்னவன் வெள்ளாளர் இனத்தை சார்ந்தவன். வள்ளல் வ.உ.சி. அவர்கள், வ.உ. சிதம்பரனார், இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே கூட வ.உ. சிதம்பரனார் சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து 2 கப்பலை வாங்கி வெள்ளைக்காரனுக்கு எதிராக கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார். எத்தனை பேருக்கு தெரியும்? நம் பிள்ளைக்கு தெரியுமா? அதெல்லாம் எப்படி இன உணர்வு நம்ம பிள்ளைக்கு வரும்? இன்னைக்கு 2 குழந்தை +2 படிக்குது. குழந்தைகள்லாம் உட்கார்ந்து இருக்கு. 10th +2 நிறைய மார்க் எடுத்த பிள்ளைங்க இருக்கு. நம்ம ஆளுங்க என்கரேஜ் பண்றாங்க, இன்னும் மேலும் படி மேலும் படி. நம்ம முடிஞ்ச உதவி அங்கங்க சிலர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைய எடுத்துக்கிறேன். இப்போ +2 ஒரு பிள்ளை 10th படிக்கும் போது அப்பா அம்மா
கண்ணு நல்லா படுறா கண்ணு, உன்னை டாக்டர் ஆக்கிடுறேன் கண்ணுன்னு சொல்றது சில பெற்றோர். சில குழந்தைகள் அவங்க ஆர்வத்தில், அம்மா நான் நல்லா படிக்கிறேம்மா, என்ன ஒரு டாக்டருக்கு படிக்க வச்சிருமா, அப்பா நான் நல்லா படிக்கிறேன்பா என்ன டாக்டருக்கு படிக்க வைங்கன்னு சொல்றதா இல்லையா குழந்தைங்க? அப்படி சொல்லி அது 96 98 மார்க் எடுக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும். நீ 96 98 மார்க் விட என்ன தகுதி வேணும் உனக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு? இப்ப கவுன்சில் போறாங்க, கவுன்சிலிங் எல்லா குழந்தையும் போது, எல்லா ஜாதி குழந்தையும் போறாங்க. அப்போ மிகவும் பிற்பட்டோர் பட்டியலில் சேர்ந்தவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு ஒதுக்கி 67 68 மார்க் எடுத்த பிள்ளைகளையும் டாக்டர் கொடுக்கிற படிக்க சொல்ற. ஆனா என் குழந்தை இங்கே 98 90 99 மார்க் எடுத்த பிள்ளை டாக்டர் படிக்க முடியலையா? இந்த அரசாங்கம் என்ன கேடுகட்ட அரசாங்கம்! அது மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும், என்ன கேடு! என்ன அரசியல் சட்டம், என்ன அரசியல் சட்டம்? நல்லா படிக்கிற பிள்ளைய ஜாதியை காட்டி டாக்டர் கொடுக்காத, நல்லா படிக்காத பிள்ளைய தலித்து அது இது வன்னியர் சொல்லி டாக்டர் கொடுத்து உயிரை கொல்ல சொல்லுன்னு சொல்லுதா அரசியல் சட்டம்? மாற்றா அரசியல் சட்டத்தை, மாற்றா. எத்தனை முறை திருத்தம் கொண்டு வந்திருக்க அரசியல் சட்டத்தில்? என் குழந்தையை பாதிக்க செய்கிற, வஞ்சிக்க செய்கிற என்னடா அரசியல் சட்டம்? லஞ்ச வாங்கிகளே, ஊரு புற ஒவ்வொரு விஷயத்த டீ கடை வச்சவெல்லாம் கோட்டீஸ்வரன் அறையா கண்ணுக்கு எதிர பார்த்ததில்ல. வண்டி ஓட்டியிருக்கான் ஒரு அரசியல், நான் எம்எல்ஏ நிக்க போறேன்னு வந்துட்டு எப்படியே தத்தி தடுமாறி எம்எல்ஏ ஆகி ஒரு மந்திரி ஆனா அன்னைக்கு அவங்கிட்ட 500 ரூபாய் கூட கிடையாதுயா. ஆனா மந்திரி ஆன பிறகு 500 கோடிக்கு அதிபதி ஆகிறான். நாம தான் நீதி நேர்மைன்னு எந்த தவறும் செய்யாமல் நியாயத்தின் பக்கம் இருந்து என் குழந்தை நல்லா படிச்சா போதும், அதை வளர்த்து விட்டா போதும் நினைக்கிறோம். ஆனால் என் பிள்ளைகளுக்கு எங்கே டாக்டர்? இன்னைக்கு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் போகணும்னா நீ 60 லட்சம் கட்டணும். வச்சிருக்கமா? எஸ்ஆர்எம் போனா 45 50 லட்சம். போன வருஷம் ஒரு விதி கொண்டாந்தாங்க, நீ எவ்வளவுன்னா வாங்கிக்க, ஒரு காலேஜுக்கு 20 கோடி கொடுத்துரு. ஒரு காலேஜ் முதல்ல ராமச்சந்திரா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் 45 லட்சம் தான் டாக்டர் சீட்டுக்கு வச்சான். பிறகு ஒரு மாசத்துல அது 60 லட்சம் ஆக்கணும். எஸ்ஆர்எம் காலேஜ் 40 லட்சம் வச்சான். பிறகு ஒரு மாசத்துல 50 55 லட்சம் ஆகணும். என்னையா போன மாசம் 45 நீங்க இப்ப 60 ஆக்குறீங்கன்னா, இல்ல நாங்க ஆளுங்கட்சிக்கு 20 கோடி கொடுக்க வேண்டியிருக்குன்னா, என்னன்னா நீ என்ன ஒண்ணா வாங்கிக்க, ஏழை கிட்ட எப்படி ஒண்ணா வாங்கிக்க, எனக்கு கொண்டாந்து 20 கோடி எம்பி எலெக்ஷன் வருது. என்னடா உன் கட்சி கேடு? அண்ணா ஆரம்பிச்ச கட்சிடா ரெண்டுமே, ஏழைகளுக்காக ஒரு அண்ணா ஆரம்பிச்ச கட்சிடா அது. எங்க அண்ணா இருக்கிற வரைக்கும் நேர்மையா தான்டா இருந்தாரு. அவர் குடும்பத்தில் யாராவது கோட்டீஸ்வரன் சொல்ல முடியுமா? அண்ணா குடும்பத்தில் பேரறிஞர் அண்ணா நேர்மையின் சின்னம், காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒரு மாமேதை, நம்முடைய இனத்து தமிழகத்து பெருமையை உலகம் பரவ செய்தவர். அவருடைய வளர்ப்பு பிள்ளை கடைசியில் இப்போ போன வருஷம் ஒரு வளர்ப்பு பிள்ளை என்ன தெரியுமாங்க? யாராவது தெரியுமா? சொல்லுங்களேன் தைரியமா. கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணான். ஒரு பிள்ளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பணம் கட்டி டிஸ்சார்ஜ் ஆக முடியாம அழுது துடித்தான். பேரறிஞர் அண்ணா தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டு அவர் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று உருவாகி அண்ணா அண்ணான் கத்துறீங்களே அரசியல்வாதியே, அண்ணா இருந்த காலத்தில் உன் சொத்து எவ்வளடா? ஒவ்வொரு இன்னைக்கு இருக்க லீடர்ஸ் கேட்கிறேன், அண்ணா தலைவராக இருந்த காலத்தில் அவர் கூட அடிமைகளாக இருந்த தலைவர்களே, நீ என்ன அன்னைக்கு இருந்த உன் சொத்து எவ்வளோ, இன்னைக்கு உனக்கு எவ்வளவு, உன் பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு, நீ இன்னொன்று 5 கூத்தியார் வச்சிருக்க அவ பேர் எவ்வளோ, அந்த 5 கூத்தியாருக்கு இருக்கிற பிள்ளைங்க பேர்ல எவ்வளோடா? எல்லாம் இப்ப டெல்லினா பயப்படுறான், டெல்லியில சிபிஐனா பயப்படுறான். அடங்கி ஒடுங்கி உள்ள இருக்கானுங்க. 2 பார்ட்டியில் இருக்கவங்களும் உள்ள போட்டாச்சு, 2 பார்ட்டிலையும். ஏன்னா அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னாரு, ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைனார்.
ரெண்டு ஒரே குட்டையில். ஏன்னா எல்லாம் இப்படிதான் பண்ணுவானுங்க. ரெண்டு பேரும் இப்படிதான் லஞ்சம் வாங்குவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் கோட்டீஸ்வரா இருக்கானுங்க. சைக்கிள்ல போனவன் இன்னைக்கு பிஎம்டி கார்ல போற. நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இன்னும் அவனுக்கு தானே ஓட்டு போடுகிறீர்கள். இன்றைக்கு நேர்மையான சமுதாயம் நம் சமுதாயம். அது பிள்ளைமார் முதலியார் என்ற பட்டப்பெயர். நாம் வேளாளர்கள், விவசாயிகள், வேளாண்மை தான் நம் தொழில். நம்மவர்கள் சேற்றிலே கால் வைத்த காரணத்தால் தான் இந்த உலக மக்கள் சோற்றிலே கை வைத்து சாப்பிடுகிறார்கள். உலகத்துக்கு சோறு தந்தவர்கள் நாம், அரிசி தந்தவர்கள். அது அந்த இனம் இன்றைக்கு மிகவும் கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறது, நமக்கு சலுகைகள் தரமாட்டேங்கிறது. அறிவில் சிறந்த இந்த குழந்தைகளுக்கு சரியான தகுதி உள்ள படிப்பையோ தொழிலையோ வேலையோ வாய்ப்பு தரமாட்டேங்கிறது. அதனாலே தான் நான் 3 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறேன். ஏன் மத்திய மாநில அரசுகளே, எங்கள் வெள்ளாளர் இனம் என்கிற முதலியார் பிள்ளைமார் பட்டங்கள் கொண்ட ஒரு 153 சொல்லிட்டு இருக்காங்க. 153 இல்ல, எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு பாருங்க. சோழிய வேளாளர் கேள்விப்பட்டீங்களா? யாருங்க சோழிய வேளாளர்? ஒன்னு பொது, சோழிய வேளாளர்ன்றான். யாரு? சோழ மன்னன் ஆட்சி நடத்தினானே, தஞ்சாவூர், கும்பகோணம், தஞ்சை, திருச்சி, அந்த ராஜ்யத்தில் இருந்தவெல்லாம் சோழிய வேளாளர். அடுத்து மதுரையில பாண்டிய வேளாளர், பாண்டிய மன்னன் ஆண்டானே, அந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் பாண்டிய வேளாளர். ஒண்ணுதான் விவசாயி. அந்த மாவட்டம் ஆட்சி செய்ததை இவன் பாண்டி பிரிச்சுட்டான். இப்ப நம்ம வீரகோடி வேளாளர். அரசன் போகிற போது வீரத்தோட கொடியை ஏந்தி போனது ஒரு காரணம் சொல்றாங்க. அல்ல, வீர குடிமக்கள், வீரத்தில் சிறந்தவர்கள் ஒண்ணு இருக்குது. இப்ப அதெல்லாம் இப்ப வீர குடிமக்கள் ஆயிட்டாங்க. எல்லாம் தண்ணி அடிக்கிற மக்களை இந்த அரசாங்கம் உருவாக்கி, இளைஞனே 6 மணி ஆனா பிராந்தி கடைக்கு போயிடுறா. டாக்டர் ராமதாஸ் எங்க கிட்ட ஒரு கூட்டம் சொன்னார். கூட்டத்தில் நாம் இளைஞர்களை மத்தியிலே பேச வேண்டும்னார். டாக்டர் சமுதாயத்தில் நாங்கள் அனைத்து சமுதாயத்தில் நான் ஒரு தலைவராக இருக்கேன். அப்போ அந்த கூட்டம் ஒரு 500-600 பேர் இருக்க கூட்டம் ஒரு ஹோட்டலில், சென்னையில் தான். அப்படி டாக்டர் ராமதாஸ் சொன்னார், நாமெல்லாம் இளைஞர்களை சந்திக்க வேண்டும், இளைஞர்கள் 1000 இளைஞர்களுக்கு இடத்துல மத்தியில் பேச வேண்டும்னாரு. நான் டப்புன்னு எழுந்தேன். ஐயா, ரொம்ப ஈஸியாது, இளைஞர்களை சந்திக்கணும்னா சாயந்தரம் 6 மணிக்கு பிராந்தி கடைக்கு போயிடுவோம். அங்கதான் நம்ம இளைஞர்லாம் இருக்கிறான். இப்போ உணர்ச்சி இல்லாமல் சிந்தனை அடியழித்து மதி மயங்கி குடித்து விட்டு தாயை அடிப்பது, பொண்டாட்டியை அடிப்பது, பிள்ளையை அடிப்பது, இந்த கல்லூரி மாணவர்கள் குடித்து விட்டு வீட்டில் அப்பம் பணம் கொடுக்கல அடித்து கொல்லுவது என்கிற கேவலங்கள் இந்த நாட்டிலே உருவாகிவிட்டது. அதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். அது அந்த அரசாங்கமா இந்த அரசாங்கமா எனக்கு கவலை இல்லை. எந்த அரசாங்கம் தவறு செய்கிறதோ அவன் கேவலமானவன், கீழ்த்தரமான அரசாங்கம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஆகவே நம்முடைய இனம் உயர்ந்த இனம். இன்றைக்கு சட்டசபையிலே பார்த்தால் 8 பேர் தாங்க நம்மால. நம்மள வீர குடியில இல்லைன்னு பார்க்காதீங்க. முதலியார் பிள்ளைமார் டோட்டலா வச்சுங்க, வேளாளர் தான் நம்ம. 8 பேர் கூட கிடையாதுங்க. 200 தேவர் முக்குளத்தோர் எவ்வளவு இருக்கான் தெரியுமா? முக்குளத்தோர்ல 45-50 பேருக்கு மேல இருக்கான். கொங்கு வெள்ளாளர்ல எவ்வளவு இருக்கான் தெரியுமா? கோயம்புத்தூர்காரன், ஈரோடு, ஏறக்குறை 25-30 பேர் இருக்கான். 2.5 கோடி மக்கள் உள்ள நாம் என் அரசியல்வாதி நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான். அரசியல் கட்சிக்காரன் நம்ம ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். அரசாங்கமும் நம்மிடம் இல்லை. அதனால் நம் பிள்ளைகள் எல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார். ஏ இளைஞனே, உன் பிள்ளைக்காக நீ என்ன செய்ய போகிறார்? உங்க அப்பா கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்திட்டார், உன்னை படிக்க வச்சுட்டார், ஏதோ வேலை வாங்கி கொடுத்துட்டார். உன் பிள்ளைகளுக்கு இந்த நாட்டில் சலுகை இல்லையே. உன் குழந்தை நாளைக்கு நான் டாக்டர் படிக்க வேண்டும் என்றால் நீ 50 நீ அந்த குழந்தை படிச்சு வரும்போது 1 கோடி ஆயிடும். விலைவாசி உயருது இல்ல? இந்த பாருங்க, பால் நேற்று 24 ரூபா, 1ஆம் தேதியிலிருந்து 34 ரூபா பாக்கெட் பால். என்ன நியாயம் அது? என்ன அநியாயம்? பாலை கூட பிராந்தி பாட்டில் ஏத்திக்கோ. ஏன்னா உங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு அதுல. பிராந்தி கடையில் ஆளுங்கட்சிக்காரன் அத்தனை பேருக்கு, எந்த கட்சி வந்தாலும் அவன் சம்பாரிச்சுட்டு போறான். என்ன? ஆகவே
உணர்வோடு இருங்கள். அவன் வேற இவன் வேற என்று ஒதுக்காதீர்கள். பிள்ளைமார் வேற, முதலியார் வேற, வீரக்குடி வேற, வெற்றிலை கொடி வேற, சோழிய வேளாளர் வேற என்று நினைக்காதீர்கள். நீங்க விழுப்புரத்துக்கு இந்த பக்கம் எடுத்துட்டா துளுவ வேளாளர், தொண்டை மண்டல வேளாளர், எல்லாம் வேளாளர், அதெல்லாம் பிரிவு. அந்த பக்கம் எடுத்தா பாண்டிய வேளா அவங்க இருக்காங்க. நாம் எல்லாரும் ஒண்ணுதான். இப்ப இங்க மணமகன் தேர்வு, மணமகள் தேர்வு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. நீங்க யார்கிட்ட பெண் எடுக்கணும்? வீரக்குடி வேளாளர்ல பார்க்கிறோம். பார்க்கும்போது நம்ம நல்ல மணமகன் மகள் இருந்தா எடுத்துடுறோம். சரியா? ஜாதகம் தான் பார்ப்போம், நாம எல்லாம் பார்த்து எடுக்க. இல்லாத போது என்ன பண்ணுவீங்க? இப்போ எல்லாரும் கவனமா கேட்டுங்க. பெண்கள் 40% தான் இருக்காங்க, ஆண்கள் 60% இருக்காங்க. இப்படி வச்சுங்க தாய்மார்கள் புரியாம. 100 பேர் இருக்காங்கன்னா 100ல 60 மாப்பிள்ளை இருக்கான், 40 பொம்பளை பிள்ளைங்க பெண் இருக்கு. அப்போ பெண்கள் பற்றாக்குறை. அப்போ நாம எங்க வீரக்குடி வேளாளர்ல கிடைக்கல என்ன பண்ணலாம்னா, நீ சோழிய வேளாளர்ல போலாம், நம்ம வேளாளர்ல போலாம், முதலியார்ல போலாம். எல்லாம் ஒரே மனப்பக்குவம் உள்ளவர்கள், நாகரிகம் உள்ள கலாச்சாரம் உள்ளவங்க. அதை வித்தியாசமா நீங்க பார்க்க கூடாது. நம் இனம்தான் அதுவும். இப்போ ஒரு 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 2 குடும்பத்துக்கு பிரச்சனை வந்ததுங்க. முதலியார் குடும்பத்தில் ஒருத்தர் மாப்பிள்ளை, பிள்ளைமார் குடும்பத்தில் பொண்ணு. பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, ஜாதகம் ரொம்ப பொருந்தது, அழகானவங்க, 2 பேருமே பொருத்தங்க. நடந்தது சொல்றேன். இப்போ இந்த முதலியார் வீட்டில் மாப்பிள்ளைக்கு பார்க்குறாங்க, ஜாதகம் ஒத்து வரல. இந்த ஜாதகம் ஒன்று ஒத்து வருது. நம்ம செல்லப்பா மேட்ரிமோனி ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவர் மாதிரி ஆளுகிட்ட இந்த ஜாதகம் வரும்போது இந்த பிள்ளைமார் பொண்ணுக்கும் முதலியார் பையனுக்கும் பொத்து வருது. அவருக்கு சொல்கிறாங்க, அந்த பெண்ணை பாருங்க. இந்த முதலியார் வீட்டில் பிள்ளைமார் வீட்டுக்கு போகிறாங்க, நம்ம பெண்ணு ஜாதகம் ஒத்து வருது, நீங்கள் நம்ம பையனுக்கு என்ன? அவருக்கு விருப்பம். அந்த அம்மா, ஏங்க இந்த கொஞ்சம் இப்படி வாங்க முன்னாடி, என்னங்க அது முதலியாரம், அது அதில் போய் பொண்ணு கொடுத்தா என்னங்க ஆவான், வேணாங்க. பெண் ஒட்டுக்கொள்ளவில்லை. சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 மாதம் தள்ளி போடுறாங்க. 6 மாதம் தள்ளி போட்ட உடனே மாப்பிள்ளை வீடு என்ன, ஐயோ அழகா இருக்கு, ஜாதகம் பொருந்தது, இப்போது ஒரு தடவை கேட்டு போ, மனசு மாறி இருக்கும், வாங்க போலான்னு அந்த அப்பா அம்மா வர்றாங்க. வந்தா இந்த வீடு, பெண் வீடு சோகமயமா இருக்கு, அழுதுகிட்டு இருக்காங்க. 6 மாசத்துக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. இவங்க போன உடனே பயந்துட்டாங்க, என்ன இப்படி அழறாங்களே, என்னன்னாங்க, பெண்ணுக்கு எதாவது ஆயிடுச்சான்னு. அப்ப அப்பா சொன்னாரு, இல்லைங்க, ஒரு நல்ல மாப்பிள்ளைய என் பொண்டாட்டி சொல்லி நான் தள்ளி போட்டேன், அதுக்குள்ள என் பொண்ணு ஒரு செட்டியார் பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நடக்குதா இல்லையாங்க? இப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இந்த சினிமாவும் டிவியும் இந்த அநாகரிகத்தை வளர்த்து பொண்ணுகளை 20 வயசு 26 வயசுன்னு போகும்போது அவங்க மணல்ல மாறி அங்க பழகிற பழக்கத்தால லவ் மேரேஜ் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 3வது மாசம் டைவர்ஸ். ஒன்றை சொல்லுகிறேன், பெற்றவர் தாயும் தந்தையும் பார்த்து செய்கிற திருமணம் தான் நிலைக்கும், வாழ்நாள்லாம் நல்லா இருப்பாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு வேற ஒரு ஜாதி பையனை லவ் பண்றா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் பண்ணிட்டு இவங்க அப்பா வீட்டில் முடியாதுன்றாங்க, அவங்க அப்பா வீட்டில் ஒத்துக்கல. அப்புறம் 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டாங்க. 2 அப்பா அம்மா ஒத்துக்கிட, சரி பிள்ளைங்க பிடிவாதமா இருக்கு, ஏதோ பண்ணிட்டு போலான்ட்டாங்க. இந்த 2 பிள்ளையும் சந்தோஷப்பட்டு எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு, உங்க ஒத்துக்கிட்டாரு, வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இந்த கடவுள் அருளால் தான் இது நடந்ததுன்னாங்க. ரைட்டுங்க, கோயிலுக்கு போறாங்க. இந்த லவ்வர்ஸ், இப்போ லவ்வர்ஸ் அவங்க போகும்போது இந்த கோயில் படியை தாண்டும் போது இந்த பொண்ணை ஒரு கல் அடிச்சிருது. ஒரு கல்லுல கால் பட்டு கொஞ்சம் ரத்தம் வந்துருது. இந்த பொண்ணு காலில் அடிபட்ட உடனே ஆனா மாப்பிள்ளைக்கு துடிச்சு போனா, என்னன்னா இந்த பாருங்க அந்த கல்லுல கால் பட்டுருச்சுன்னா. உடனே மாப்பிள்ளைக்கு கோவம் வந்தது. இந்த கல்லை பார்த்தான், ஏய் சனியனே, யார கல்ல, ஏய் சனியனே, என் காதலியின் கல்ல காலையா புண்படுத்தி விட்டாய் சனியனா.
வாங்க வாங்க போகலாம் பரவாயில்லன்ட்டு உள்ளே போயிட்டு வந்தாங்க. 2 மாதத்தில் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன 3ஆவது மாதம் நம்ம கல்யாணம் பண்ணிட்டாங்க, வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ போகும்போது அவளுக்கு அதே காலில் கல் அடிப்படுது, அதே மாதிரி ரத்தம் வருது. இப்போ அவ சொன்னா அண்ணா என்னன்னா இல்லை அந்த கல் அடிபட்டுடுச்சின்னு சொன்னா. அதே மாதிரி மாப்பிள்ளை என்ன சொன்னா, அடி சனியனே, கல்யாணத்துக்கு முன்னால காதலா இருக்கும்போது கல்லு சனியன், கல்யாணம் ஆகி 3 மாசத்துல பொண்டாட்டி சனியன். இதான் காதல் திருமணம். இது சின்ன உதாரணம். ஆகவே பெற்றோர்கள் பார்த்து செய்கிற திருமணம் அற்புதமான சொர்க்கத்தில் நிரூபிக்கிற திருமணம். இளைஞர்களே, குழந்தைகளே, நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க, நான் அதுக்காக சொல்லலை, பெற்றவர்களுக்கு நான் சொல்றேன். நம்ம முதலியாரு பிள்ளைமாரன் பார்க்காதீங்க. நல்ல முதல்ல வீரகுடி விழால் அதுல கிடைச்சா ஓகே, இல்லாத போது நம் இனத்துக்குள்ளேயே பெண்ணோ பிள்ளையை பார்ப்பது சிறப்புடையது என்பதை சொல்லி, இளைஞர்களே, இனி உங்கள் காலம்தான். இனி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நம்மை எவன் இந்த நாட்டிலே அவமானப்படுத்தினாலும் அவனை தலைகுனிய வைக்க வேண்டும். தேர்தல் வருகிற போது நம்மவர்கள் யாராவது எம்எல்ஏ நின்னால் கட்சி பார்க்க கூடாது. நம் இனம் ஜெயிக்கிறான் தோக்கிற கவலைப்படாதீங்க, நம் ஓட்டு அவனை ஜெயிக்க வைக்கும். அப்பொழுதுதான் சட்டமன்றத்தில் போனால் நம் பிரச்சனையில பேசுவான். என்றாலே இனத்தைக்கு முதலில் இடம் கொடுங்கள். வைகோ மலர்ச்சி முக மலர்ச்சி திமுக பேசுறார், ஜாதி இல்லை. கம்யூனிஸ்டுக்காரன் சொல்றான் ஜாதி இல்லை. ஆமாண்டா ஜாதி இல்லடா, இது என் ஜாதி, என் உறவுடா, இது என் உறவுடா, ஜாதி இல்லடா, இது என் உறவுடா. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க தாத்தா உங்க தாத்தா, அந்த சித்தப்பா பெரியப்பா, அவர் பிள்ளைங்க சித்தப்பா அத்தை எல்லாரும் தெரியும். அந்த தாத்தாவுடைய தம்பி அண்ணன் வாழ்ந்தாங்களே, அவங்களை யாருக்குன்னா தெரியுமா? நம்ம அத்தையே விட்டுருவோம், நம்ம சித்தப்பா பிள்ளைய மறந்துடுறோமே, தாத்தாவே மறந்துடுறோமே. அந்த தாத்தாவுக்கு முப்பாட்டம் இருக்கான, அவனை யாருன்னா தெரியுமா? அதுதான்டா உறவு, அதுதான் இந்த ஜாதி. நாங்க ஒண்ணு சேர்க்கிறோம்டா. நான் வைகோவை கேட்கிறேன், ஜாதி இல்லல்ல, எனக்கு ஜாதி இல்லடா. எவன் திராவிட கழகத்துக்காரன் வீரமணி என்கிற கோழையை கேட்கிறேன், எனக்கும் ஜாதி இல்லடா. ஆனா ஸ்கூல்ல எல்கேஜி இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கும் போது பிள்ளையோட ஜாதி கேட்கிறேன். மடையா, அறிவு கட்டவனே, ஏன்டா கேட்கிற? கவர்மெண்ட் வந்து ஜாதி பேரை எழுத சொல்லுடா. ஜாதி இல்லைன்னா யார் ஜாதியும் கேட்காதடா. ஏன்னா அதுல தலித்து 1 இயர்னு பிரிச்சு அவங்களுக்கு டாக்டர்ல சதவீதம் கொடுக்கணும், நம்மள ஒதுக்கணும், அதுக்காக பிரிக்கிறான். ஆகவே ஜாதி இல்லை என்று சொன்னால் நாங்களும் அதற்கு தயார். சர்டிபிகேட்ல ஜாதி பெயர் எழுதாதே, ஸ்கூல் அட்மிஷன்ல ஜாதி பெயர் கேட்காதே, கல்லூரியில ஜாதி பெயர் கேட்காதே, நாங்கள் தயார் என்பதை சொல்லி இந்த விழா அற்புதமாக நடத்தி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பல ஊர்களில் இருந்தும் சென்னையில் இருந்து வந்து குழுமி இருக்கிறீர்கள். என்னுடைய பேச்சின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உணர்வை தூண்டி விட்டிருப்பேன் என்று நினைக்கிறேன். நான் சொல்லதெல்லாம் உண்மை, பொய் பேசி எனக்கு பழக்கமில்லை, எவன் தயவும் எனக்கு தேவையில்லை. ஆகவே இனம் என்பது முக்கியம். எப்படி குடும்பம் முக்கியமோ, எப்படி அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி பிள்ளைகள் முக்கியமோ, அதே போல நம் உறவுகள் முக்கியம். உறவுகளை விட்டு விட்டு எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு தமிழ் சமுதாயம், நாம யாருக்கும் விரோதி இல்லை. ஆனா எங்களை நீ அடிமைப்படுத்த நினைத்தால் அவனுக்கு நான் விரோதி என்பதை சொல்லி, இளைஞனே, விழுந்தால் மழையாக விழ வேண்டும், விழுந்தால் மழையாக விழ வேண்டும். ஏனால் மழை குடிப்பதற்கு, நீர் உழவுக்கு, உலகத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் மழையாக இரு. எழுந்தால் மலையாக எழு, நடந்தால் நதியாக நட. நீ எல்லோருக்கும் பயன்பட வேண்டும், எல்லாருக்கும் பயன்பட வேண்டும். ஒரு விதை இருக்கிறதே, விதை, ஒரு அவரை விதையோ மாங்காய் விதையோ, அதை அப்படி நசுக்கி போட்டு விடலாம், கையிலே நசுக்க விடலாம். ஆனால் நீ பூமியிலே நட்டு வைத்தால் அந்த எளிமையான விதை பூமியை கிழித்துக் கொண்டு வளர்கிறது. நீயும் இந்த சமுதாயத்தில் இருக்க அரக்கத்தனங்களை கிழித்துக் கொண்டு வளர வேண்டும், சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதை சொல்லி, இப்ப குத்து விளக்கு ஏத்த இந்த பாப்பா 2 கேள்வி கேட்க போறேன். பாப்பா +2 ஆமா? சொல்லு. 10th யாரு? எந்திரிமா, தைரியமான்றி. நீ என்னமா படிக்கிற?
வாடா கண்ணு, இங்க வா, பயப்படக்கூடாது. உன் பேர் என்ன? மைக் இருக்காப்பா? வெரி குட். உனக்கு நல்ல மைக் கொடுத்துருக்காங்கம்மா. பயப்படக்கூடாது. நம்ம உறவு தானம்மா, எல்லாம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா. ரைட். குத்து விளக்கு ஏத்துனீங்களா? ஏத்தனீங்களா? சரி, குத்து விளக்கு ஏத்த என்ன நம்ம பயன்படுது? எண்ணெய், திரி, தீ இல்லையா? எண்ணெய், திரி. சொல்லு. குத்து விளக்கு ஏற்றும் போது வீட்டில் குத்து விளக்கு ஏத்துறான் இல்லையா? எதுக்கு ஏத்துறான்? இருளை போக்கி ஒளியை உண்டாக்க. அதே மாதிரி உள்ளத்து இருளை போக்கி ஒளியை உண்டாக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்றோம்? எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திருத்தி. இறைவா, உனக்கு நான் எண்ணெய் இட்டு திரி தீ இட்டேன், நீ என்னை திருத்தி நல்லவனாக வாழவை. என்னிடத்தில் கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, அடிமைத்தனம், அடுத்தவனை கெடுக்கிற குணம் என்க அழுக்காறுகளை, இருளை போக்கி என் உள்ளத்திலே ஒளியை உண்டாக்க. ஆகவே என்னை திரி தீயிட்டு உனக்கு விளக்கேற்றினேன். என்னை திருத்தி என்னை வாழவை, என் சமூகத்தை வாழவை என்பதற்காகத்தான் குத்து விளக்கேற்றுகிற போது எண்ணெயும் திரியும் தீயிட்டு என்னை திருத்த என இறைவனை வேண்டுகிறோம். ஆமா, நன்றி. நல்லகள். நல்ல தைரியமா வந்த. எல்லாரும் தைரியமா. இன்னைக்கு காலம் கெட்டு போயிருக்குது. நீங்க எல்லாம் தைரியமா இருந்தாதான். எவனுக்கும் அஞ்சாதீர்கள், எவனுக்கும் அஞ்சாதீர்கள், எவனையும் கெஞ்சாதீர்கள் என்பதை சொல்லி ஒவ்வொரு வாழ்க்கையில் வைரக்கல். இன்னொரு பொண்ணு தெரியுமா? அங்கிருந்தே சொல்லு. வைரக்கல் பிடிக்குமா, உப்புக்கல் பிடிக்குமா? வைரக்கல்லா? வைரக்கல் என்பது ஒண்ணுக்குமே உதவாத கசமாலம். வைரக்கல் என்பது ஒன்றுக்குமே உதவாத கீழ்த்தரமான கசமாலம். என்னிடம் வைரக்கல் இருக்கு, உனக்கு பயன்படுமா? யாருக்காவது பயன்படுமா வைரக்கல்? மதிப்பு உயர்ந்தது பேசப்படலாம், ஆனா மதிப்பே இல்லாததான் வைரக்கல். எப்ப எனக்கு பயன்படும் தெரியுமா? அந்த காலத்து அரசனுக்கெல்லாம் எது பயன்படுது? எதிரிகிட்ட போரிட்டு தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்ப இந்த கிரீடத்தில் இருக்க வைரக்கல்லை எடுத்து நசுக்கி வாயில போட்டு செத்து போயிடுவான். அதற்குத்தான் வைரக்கல் பயன்பட்டது. ஆனால் உப்புக்கல் இருக்கிறதே, உப்புக்கல் பார்ப்பதற்கு எளிமையாக ஏழையாக இருக்கலாம். அந்த உப்புக்கல் இல்லாமல் பணக்காரன் சாப்பிடுவானா? ஏழை சாப்பிடுவானா? ஆக ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் பொதுவான ஒரு உணவு, ருசியை தருவது உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. ஆகவே உப்புக்கல் தான் மிக மிக உயர்ந்தது. ஏ மனிதனே, நீ உப்புக்கல்லாக வாழ்ந்திரு, வைரக்கல்லாக வாழாதே. ஒவ்வொருவருக்கும் பயன்பட வேண்டும், ஒவ்வொருவருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். புதிய பாரதி புறப்பட்டு வந்துவிட்டான். ஆம், தம் கம்பீர கனல் பேச்சால் கணக்கற்ற உண்மைகளை நம் கண்முன் காட்சியாய் விரிய செய்திருக்கிறார் நம் மதிப்புக்குரிய உயர் திரு ராஜன் அவர்கள். அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு என்னும் வான்புகழ் வள்ளுவனின் கருத்தை நம் முன் நிறுத்தி நாம் செய்ய வேண்டிய கடமையை நமக்கு சுட்டிக்காட்டி சென்றிருக்கிறார். நான் ஒன்றை மறந்து விட்டேன், சொல்லணும்னு நினைச்சேன், சொல்ல மாட்டேன். உன் பேர் பார்வதியா? தமிழாசிரியரா? அருமையான தமிழே, எம் குல பெண் குலமே வாழ்க. உன் தமிழ் இன்றைக்கு மிகச் சிறப்பாக ஒலித்தது. எனக்கு ஒரு நல்ல தமிழ் இல்லைன்னா நான் லோ கிளாஸ். என்னடா என்ன நினைச்சுக்கின பிகிலச்சா பகுலோடைய அதான் வச்சுக்க மச்சான், அங்க வேற வச்சுக்கான் தபார் நம்ம கிட்ட இந்த காலை காட்ட அப்படி பேசுறேன். ஏன்னா வண்ணாரப்பேட்டில இருந்து வர்றேன். இந்த தமிழ் பார்த்து தான் நான் அதை யூஸ் பண்ணல. ஏன்னா இந்த தமிழ் முன்னால என் தமிழ் தோற்ற விடக்கூடாதுன்னு இந்த அருமை சகோதரிய தமிழ் வாழ்க. பார்வதி நீ வாழ்க. சொல்லியதற்கு ஏற்ப இயலும் இசையும் நாடகமும் நம் கண்முன்னே காட்சிகளாய் விரிந்து சென்றன சில நொடிகளின் முன்பு. இத்தகைய சிறந்த பேச்சை
நம் செவிகளுக்கு விருந்தாக்கிய நம் அன்புக்குரிய ராஜன் ஐயா அவர்களை நன்றியோடு மீண்டும் மீண்டும் வணங்குகிறோம்.